Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிங்கம் சார் என்ன போக விடுங்க. என்ன ஏன் அடிக்கடி புடிச்சு உள்ள தூக்கி போடுறீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏய் ஜான், நீ ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட மாட்டிருக்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க விட மாட்டேன். சிங்கம் சார், குட் மார்னிங். இவரு எங்க பாஸோட சித்தப்பா. அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிக்க வந்திருக்காரு. சித்தப்பா, உங்களோட ஜான் இங்க ரொம்ப நல்லா இருக்கான். அவனுக்கு ஒரு 4-5 புத்திமதியை சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. போங்க, போய் பாருங்க. ஜான், இந்த செல் டேமேஜ் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேவை யார் முகத்துல நீ அடிக்கிறியோ அவங்க ஞாபக சக்தியை இழந்து போயிடுவாங்க. அப்புறம் தனக்கு தானே பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்காக அவங்க வழிகளை தேடி போவாங்க. அதோட அவங்க பேரு டேமேஜ் ஆகாத வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதிங்கிறது துளி கூட இருக்காது. அப்புறம் நீ லாக்அப்ல இருக்க. உன்னோட அடியாளுங்க நம்பர் 1 நம்பர் 2 கிட்ட சொல்லி 1 கோடி ரூபாய தர சொல்லு. இப்பவே பண்ண சொல்றேன். என்ன என் மச்சான உள்ள தூக்கி போடுற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இன்ஸ்பெக்டர்? சார், ஐயோபா, இது சித்தப்பா ஜானை விட பெரிய ஃப்ராடா இருக்கா. நான் ஜானுக்கு புரிய வைக்க சொன்னா இவன் என்ன அரைஞ்சிட்டு போறா. அடுத்த தடவை ஜானு மச்சா சித்தப்பா எல்லாரையும் சேர்த்து ஒரே லாக்அப்ல போடுறேன். சிங்கம் சார், நான் என் சித்தப்பா சார்பா உங்ககிட்ட 2 கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு டாப் சீக்ரெட் சொல்லணும். ஒரே ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போங்க. வாங்க. என்ன சொல்லும் ஜான்? என்ன டாப் சீக்ரெட் சொல்லணும்? சீக்கிரம் சொல்லு. ஐயோமா, நான் வாழ்க்கையில திருடங்களை புடிச்சு பெரிய பேரை சம்பாதிச்சிட்டேன். அப்புறம் இப்ப இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப எனக்கு என்னோட பேரு கெட்டு போகிற மாதிரி நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். சிங்கம் சார், என்ன ஜெயில இருந்து அனுப்பி உங்க ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. ஜெயில் கம்பிகளை அறுத்து என்ன தப்பிக்க விடுங்க. அதுக்கப்புறம் உங்க இமேஜுக்கு நிரந்தரமா கரை ஏற்பட்டும்ல. ஒருவேளை இதனால உங்க வேலை கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ், வெரி குட் ஐடியா ஜான். தேங்க்யூ. இப்போ வரேன். யூ ஆர் வெல்கம். சார், ஜெயில் கம்பி அறுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பூட்டை திறந்து கூட அவங்க தப்பிச்சு போலாம்ல. பூட்டை திறந்து ஜானை தப்பிக்க விடுறது நல்லாவே இருக்காது. ஜெயில் கம்பிகளை அறுத்து தப்பிக்க விட்டா அது ஒரு சீரியஸ் கிரைமா இருக்கும். அதைத்தான் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ அம் a criminal. ஹலோ பப்ளுகாம் சார், சிங்கம் சார் குற்றவாளி ஜான ஜெயில் கம்பி அறுத்து தப்பிக்க விட்டாரு. நீ என்ன சொல்ற? சிங்கம் ஜான தப்பிக்க விட்டுட்டானா? சிங்கத்தை பிடிச்சு உடனே ஜெயில போடுங்க சீக்கிரம். சரிங்க சார். அடேங்கப்பா, நல்லா இருக்கு. சிங்கமோட இமேஜ் நாசமாயிடுச்சு. இப்ப நான் மோட்டு பத்துலுவ கூட அழிச்சு நான் இந்த ஊர்ல மிகப்பெரிய ஆளாக போறேன். ஆமா. பாஸ் அங்க பாருங்க, மோட்டு பத்துலு. மோட்டு பத்துலு, என்னோட விருப்பம் என்னன்னா நீங்க தான் என்னோட மாப்பிள்ளைய வரவேற்பு கொடுத்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். மாப்பிள்ளைய நாங்க நல்ல விதமா வரவேற்கிறோம் சார். மோட்டு, நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் விஷயத்தை சொல்லட்டுமா? சீக்கிரட்டா? என்னடா சீக்கிரட்? சீக்கிரம் சொல்லு. அங்க பாரு, ஊர்வலம் வந்துருச்சு. நாம நம்ம மாப்பிள்ளைக்கு வரவேற்பு கொடுக்கணும். நீ தயாராயிரு மோட்டு. அடே மோட்டு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு குதிரையை திருப்பி கொண்டு வந்துடு. பத்துலு, நான் உங்க 2 பேரையும் மாப்பிள்ளைக்கு வரவேற்பு தான் தர சொன்னேன். ஆனா நீங்க மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? யாராவது இவரை தடுத்து நிறுத்துங்க. நம்ம ஸ்ப்ரே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மோட்டு இப்ப அந்த மாப்பிள்ளைய ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. மோட்டு, குதிரையை விட்டு இறங்குடா. நீ எதுக்காக இந்த மாதிரி தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க?
பத்துலு இது பார்க்க தமாஷா இருக்கலாம், ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பத்துலு பிடிச்சிருக்கு. மோட்டு ஐடியா. சிங்கம் சார் உடனே மோட்டுவை தடுத்து நிறுத்தணும் சார். அவன் மாப்பிள்ளையோட குதிரையோட ஓடிக்கிட்டு இருக்கான் சார். என்ன மாப்பிள்ளையோட குதிரையோடையா? அப்ப இனிமேதான் களை கட்ட போகுது. Don't stop. ஏய் மோட்டு, இப்ப நான் உன்னோட பக்கம் தான். இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட பேரை டேமேஜ் பண்ணலாம். ஏ மாப்பிள்ள கிளம்பு. என்னப்பா பத்லு, மோட்டுக்கு என்ன ஆச்சு? மாப்பிளைய இந்த பாடுபடுத்தி கொண்டு வந்து விட்டாரு. மோட்டு சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அவங்க ரெண்டு பேரும் குதிரையில எவ்வளவு தூரம் தான் போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியலையே, என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். அது என்னோட குதிரை. அது இந்த ஏரியா விட்டு தாண்டாது. அது என்ன வெடி சத்தம் சார்? மண்டபத்துல பாம்பு வெடிச்சிருக்கு சார். நல்ல வேளை அங்க யாருமே இல்ல சார். ஓ, அப்படின்னா முன்னாடியே பாம்பை பத்தி மோட்டுவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு இல்ல? அதனாலதான் என்ன ரொம்ப நேரமா குதிரையிலே வச்சு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா நாங்க போக கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல அவர் கவனமா இருந்திருக்காரு. அதனாலதான் சிங்கம் சாரும் மோட்டுவுக்கு துணையா இருந்திருக்காரு. அங்க பாருங்க, மோட்டுவும் சிங்கம் சாரும் வராங்க. மோட்டு சிங்கம் சார் வாங்க. மோட்டு சிங்கம் சார் வாங்க. அன்பான மோட்டு, சிங்கம் சார், உங்க ரெண்டு பேருக்கும் நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். என் மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. மோட்டு என் நண்பா, என் ஆரோக்கிய சகோதரா, ஐ அம் பிரவுட் ஆஃப் யூ. ஐயோ மோட்டு, இங்க எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. நாம நம்மளோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இங்க எல்லாரும் நம்மள புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. மோட்டு பத்துல எந்த பேனால அவங்க தலையெழுத்தை எழுத வச்சு இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ தெரியலையே. ஒருவேளை அந்த பேனா மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா அதை அப்படியே உடைச்சு தூக்கி போட்டுருவேன். அன்பு மக்களை அப்படியே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. அந்த தண்டனை கண்டாடுத்து அந்த பாம்பு அங்க வச்சிருக்கணும். அவனை விட்டுறாதீங்க, உருட்டி எடுங்க. வெட்டுறீங்க, மறுபடியும் வந்து கும்புறாங்களே. வேட்டா போனோம், வெட்டுறீங்க, வலிக்குது. இந்த பக்கமே வரமாட்டேன். வெட்டுறீங்க. சிங்கம் சார், டக்குனு போய் நம்ம அந்த ஜான் பையில காப்பாத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் மக்கள் நம்மள பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். ஐயோ மோட்டு, பிரில்லியன்ட் ஐடியா. நம்மள விட்டுருங்க. பத்லு சமாசம் கொண்டு வாடா. மோட்டு தப்பான காரியங்களுக்கு நிச்சயமா நான் உனக்கு துணையா இருக்க மாட்டேன். இது கன்ஃபார்ம். அடிக்காதீங்க, நிறுத்துங்க. ஒருவேளை மோட்டுவும் சிங்கம் சாரும் ஒருத்தரை காப்பாத்துறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். அப்ப ஜான் நல்லவனா இருக்கலாம். தப்பு செய்யாதவங்க அடி வாங்குறத அவங்க ரெண்டு பேரும் தாங்கிக்க முடியல, அதான் தடுக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். அதுவே நமக்கு போதும். சரி, எல்லாரும் இப்ப உள்ள வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சிங்கம் சார், நாம செய்யறது ஒன்னா இருக்கு, ஆனா விளைவு வேற மாதிரி இருக்கு. மோட்டு, அந்த ஆளை பாரு. அவரு அநேகமா ஒரு முக்கிய பிரமுகர் மாதிரி இருக்கு. வா, நாம அவரை போய் தொந்தரவு பண்ணலாம். யாராவது போய் மோட்டுவையும் சிங்கம் சாரையும் தடுத்து நிறுத்துங்க. அவரு என்னோட விஐபி கெஸ்ட். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மோட்டு அந்த தலையை விட்டுறல பாவண்டா. சிங்கம் சார், நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன் சார். நான் யாருங்கிறது உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சுல. நான் தான் மண்டபத்துல பாம் வைக்க சொன்னேன் தெரியுமா? இவனோட கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி மேல எப்பவும் எனக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. என் பையனுக்கு தான் இந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு நான் ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த கல்யாணம் இன்னொருத்தன் கூட பிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ, அப்படின்னா இந்த விஷயம் மோட்டுவுக்கும் சிங்கம் சாருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதான் தபேல வாசிச்சிருக்காங்க. உன் வாயால உண்மை வர வைக்கணும் தான் உன் தலையில அந்த அடி அடிச்சிருக்காங்க. தேங்க்யூ மோட்டு, தேங்க்யூ சிங்கம் சார். இங்க பாருங்க, என்கிட்ட யாராவது வந்தீங்க உங்களை சுட்டு தள்ளிடுவேன். ஐடியா. ஹே மோட்டு, நீ சமோசா கேட்ட இல்ல? சாரி, கேட்கல. இருந்தாலும் இந்த ஆவி பறக்க சாப்பிடு. உன்னோட வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிடு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மோட்டுவை ஜீரோ வாக்கலாம் நினைச்சா அவன் ஹீரோ வாங்கிட்டு போறானே. இன்னொரு தடவை மோட்டு மேலயும் சிங்கம் மேலயும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போறேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க.
பத்லு இங்க ஏதாவது ஆச்சாடா? அடடா என் காலு கையெல்லாம் ரொம்ப வலிக்குதேடா. எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து என்ன அடி பின்னுன மாதிரி இருக்குடா. ஐயோமா, எனக்கும் உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. என்னமோ நான் ஹார்ஸ் ரைடிங் பண்ண மாதிரி இருக்கு. ஐயா, என்னது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அடே மோட்டோ, எங்க எல்லாரையுமே நீ பெரிய பாம்பு பிளாஸ்டிங்ல இருந்து காப்பாத்தி இருக்கடா. Thank you very much. என்னது? ஓ சரி ஊரா, நல்லதா போச்சு. ஆல் இஸ் வெல் when ends well. என்ன இது? இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் நார்மல் ஆயிட்டாங்களே. பாஸ் அவர் சொன்னதை நீங்க சரியா கேட்கல போல இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, அத 2வது தடவை ஸ்ப்ரே பண்ணா இது எல்லாமே முடிஞ்சு போயிடுன்னு சொன்னாரு. என்ன இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இப்ப வீணா போயிடுச்சு. இப்ப இந்த ஸ்ப்ரேவை எனக்கே நான் அடிச்சுக்கிட்டு இன்னும் கூட கெட்டவனா மாற போறேன். இந்தாங்க சர்பத் சாப்பிடுங்க. இதுல குல்கந்த் கலந்துருக்க, ஒரிஜினல் குல்கந்த். நம்பர் 2, பாஸுக்கு இந்த ஸ்ப்ரே ரிவர்ஸா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் இமேஜ் கெட்டு போய் இருந்துச்சு. ஆனா இப்போ அவர் நல்லவரா மாறிட்டாரு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.